நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜி பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதை திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் வரவேற்றிருக்கிறார்கள். அத்துடன் அரசியல் எதிரிகளை பழிவாங்கும் கருவியாக அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுகிறது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவரை போல பொறுமையோடு சட்ட போராட்டம் நடத்திய ஒருவரை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சிறையில் இருந்து கொண்டு அமைச்சர் பதவி கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு அவர் நிபந்தனை ஜாமீன் பெற்றிருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. ஒருவர் மக்கள் பணி ஆற்றுகிறார், கட்சி பணி ஆற்றுகிறார், தன்னுடைய கட்சியை வலிமைப்படுத்துகிறார் என்றால் அதை முடிந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். இவ்வளவு திறமை, இவ்வளவு ஆளுமை ஒரு தனிநபருக்கு இருக்கிறது என்று. இல்லை என்றால் விட்டுவிட்டு போகலாம். சிறைபிடிப்பது, பழி வாங்குவது, மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருதய அறுவை சிகிச்சை செய்யும் அளவிற்கு அவரை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் உளவியலாக. அவர் மீண்டு வந்ததை வரவேற்கிறது. மீண்டும் அவர் அமைச்சராக பொறுப்பேற்று இதே கொங்கு மண்டலத்தில் சிறப்பாக மக்கள் பணியை ஆற்றுவார். ஆனால் நீதிமன்ற வழக்கே விசாரணை பண்ணாமல், குற்றச்சாட்டுகளை கூட முறையாக பதிவு பண்ணாமல், அவங்கள ஈடிங்கிற பேரில் ஈடி தலையிட்டு அல்லது சிபிஐ தலையிட்டு அவங்கள பூரா கைது பண்ணி விசாரணை கூட நடத்தாமல் மாத கணக்கில் இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஒரு ஜெயிலில் இருக்கார். என்ன அவசியம் இருக்குது? அது மாதிரி தங்களுக்கு வேண்டாதவங்களை பூரா இவர் பழி தீர்க்கணுங்கிற நோக்கத்தோடு சிபிஐயும் ஈடியையும் பயன்படுத்தி மத்திய அரசு செயல்படுத்துவது வன்மையான கண்டனத்துக்குரியது. சட்டப்பூர்வமாக அவருக்கு பிணை கிடைத்திருக்கிறது. மகிழ்ச்சி, வரவேற்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.